எல்லாருக்கும் வணக்கம். I'd like to keep it short and simple. இந்த ஒரு பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு I really want to thank our producer Vishwanath sir, director Adirupan and Shantanu and Raja, my friends. They were so supportive throughout that the whole thing seemed very easy and fun. And we've spent a lot of time making this film and I hope you enjoy watching it. பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நம்ம ப்ரொடியூசர்ஸ் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க முறையாக அதிரூபன் சாருக்கு மிகப்பெரிய அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்தால் இந்த மாதிரி டேரக்டருக்கு வித்தியாசமான முப்பரிமான கதைகள் கொடுக்க முடியும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு ரொம்ப முக்கியம். நிச்சயமாக எல்லாரையும் நீங்கள் எங்களை மேல் தூக்கி விடணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பயங்கரமாக பேசுவேன்னு பயமுறுத்திட்டாப்புல, என்ன பேசுகிறது இல்லை. எல்லாருக்கும் கொஞ்சம் வயசை கம்மி பண்ணிக்கலாம் தான் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா சாந்தனு கூட ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கிறோம்ல, உங்களை விட ஒரு 10 வயசு ஜாஸ்தி இல்லை நான். அப்போ சின்ன ஃப்ரெண்டாக நடிக்கணும்ல, அதுக்காக தான் காஸ்டியூம் மாற்றிக்கிட்டேன். ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சூப்பர். பாலா சார் அசிஸ்டண்ட்டு அப்படின்னால எப்படி படம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். அதிபுரம் சாரை பற்றி சொல்ல வேண்டியது கிடையாது. என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு மெயினாக சொல்லலாம். எப்போ முடியும் அவரை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்போங்க முடியுது, எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த கதை கேட்டதுலேருந்து எப்படா நடித்து முடிப்போம் அந்த படத்தை, எப்படா ஸ்க்ரீனில் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அவர் கதை சொல்லும்போது. அது காரணம் அவருடைய டெடிகேஷன். பார்த்தோன்னே நம்ம வேறு ஏதாவது பேசலாம்னு போனோம்னா கூட கதையை பற்றி பேசிகிட்டு இருப்பார். இந்த சீன் இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. அவ்வளோ டெடிகேஷன். உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி இந்த டீமில் ஒர்க் பண்ணது. ப்ரொடியூசர்ஸ் மெயினாக வந்து இன்றைக்கி நல்ல ப்ரொடியூசர் வர்றது கரெக்டாக. அந்த ஒரு கரெக்டான ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா கரெக்டான ப்ரொடியூசர் இருந்தால் தான் முடியும். உண்மையாகவே பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்காங்க. எல்லாம் தேங்காய் வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க, இவங்க தங்க வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. திரும்ப நம்ம தங்கம் திரும்ப அவங்க வாங்கி திரும்ப வியாபாரம் பண்ணோம். அதுக்கு அதிரூபன் சார் தான் பொறுப்பு. ஏதோ வந்து ஒரு படம் நான் இப்போ மேக்ஸிமம் கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டேன். கண்டிப்பாக நீங்கள் தங்கம்ல வைரமே வாங்கி ரிலீஸ் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து படம் சூப்பராக வந்திருக்கு. பாலா சார் ரெஸ்டாரண்ட்னா ஒரு டெக்னிக்கலாக ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. எனக்கு அது இல்லை, காரணம் வந்து அவருடைய நண்பருங்கிறதுனால. ஆனால் விடலை, கதையில் முடிஞ்சளவு நம்மளை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்காரு, நல்லா பண்ணியிருக்கோம். அதேமாதிரி சாந்தனுக்கு வந்து உண்மையாக நான் சாந்தனு வரும்போது நினச்சேன், ஒரு முன்னாடி எல்லா படமுமே அவர் பண்ண படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். இவர் கரெக்டான படம் அமையலைங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருந்திருக்கும். இந்த படம் கண்டிப்பாக வந்து சாந்தனுக்கு வந்து பெரிய திருப்பு முனையாக இருக்கும். ஏன்னா அவரோட ஆக்டிங் ஒவ்வொரு டைமும் நான் பார்த்துட்டு இருந்தேன் அங்கே ஸ்பாட்டில். அதே மாதிரி கேமராமேன் சார் ராஜா, ஹீரோயின் கிளைமேக்ஸ் பார்த்தேன், கலக்கியிருந்தாங்க. உண்மையாக 2 பேரும் போட்டி நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். வெரி குட் ஆக்டிங். ஒரு நல்ல கதைக்கு பத்திரிகை நண்பர்கள் எப்போவுமே வந்து ஆதரவு கொடுப்பாங்க, மீடியா நண்பர்கள் எல்லாருமே. அதிர்வன் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க வந்து நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க. நன்றி, தேங்க்யூ, நன்றி. வணக்கம். ஆல் மை மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் இங்கே வந்த சப்போர்ட் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸை விஷஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் மோஸ்ட்லி ப்ரெஸ் மீடியா எந்த இடத்துல ஸ்டேஜில் வரும்போது ஐ டோன்ட் எக்ஸ்ப்ரெஸ் மச், பிகாஸ் நான் எப்போவும் பிலீவ் பண்ணுவேன் தட் உங்கள் படம் அண்ட் உங்கள் ஒர்க்கு தான் தே ஷுட் ஸ்பீக் ஃபார் யூ. பட் இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான படம். இது கூட எல்லாருமே சொல்லுவாங்க. பட் உண்மையாக இந்த படம் எனக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபில்ம் இன் மை லைஃப், இன் மை கரியர். என்னன்னா அபவுட் த ஃபில்ம், அதை நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்வீங்க தட் இட் வாஸ் அ ரியலி டேர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ அண்ட் சாந்தனு இந்த படத்தை. பட் கொஞ்சம் விஷயம் இருக்குது தட் ஐ வாண்ட் ஷேர் வித் யூ, தட் மை ஜர்னி வித் முப்பரிமாணம். இஸ் இட் ரைட் சாந்தனு? முப்பரிமாணம். ஓகே. So sorry, I'm a little nervous. ஃபர்ஸ்ட் டிரெக்டர் சர்க்க மீட்டப் பண்ணும்போது கதை சொன்ன அப்புறம் நான் கொஞ்சம் லிட்டில் பிட் செட் பேக்கில் இருந்தேன். பிகாஸ் எனக்கு தெரியாத இந்த படம் எனக்கு எப்படி எடுத்து போகிறது. But the one person who never gave up on me is only Adirupam sir. நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற டைமில்
ஒரு 10 நாள் கழிச்சு, பிகாஸ் ஐ எம் வெரி ஹாப்பி, லைக் ஹாப்பி கேர்ள் கைண்ட் ஆஃப், அந்த லைக் ஐம் இப்போவுமே ஜாலியாக இருப்ப டைப் ஆஃப் கேர்ள் நான். பட் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஐ பிகம் வெரி சேட். ஒரு தூக்கம் இல்லாமல் ஐ வாஸ் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் ட்ரான்சன்ட் ஜோனில் இருந்தேன். அது காரணம் கூட ஆதி சார் தான். பிகாஸ் ஷூட்டிங் அவ்வளோ டஃப்பாக போயிட்டு ஐ டோன்ட் நோ இப்படி, பிகாஸ் சார் வாஸ் ஸோ புஷி. லைக் ஈவன் நீங்கள் மார்னிங் இஃப் யூ கம் ஆன் அ செட் யூ கிவ் யூ 100%, எல்லா ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க. பட் சார் நீட் 1000%. அந்த எனர்ஜி எல்லாம் ஸ்குவீஸ் பண்ணிட்டு வெளியில் எடுத்துட்டு டெய்லி ஐ எம் டோட்டலி ட்ரெயின். ஜஸ்ட் நாட் மீ, சாந்தனு டூ. பிகாஸ் ஐ ரிமெம்பர் தட் ஷூட்டிங்கில் ஒரு நாள் நம்ம 2 பேர் பேசணும் அண்ட் ஐ வாஸ் கிரைங். And I told it's not working out in the padat, and I need to, I think I should give up. And he said, no, don't do this. You first speak to director first. Appada neenga decision edinga. And my daddy was with me. So shooting mudichita appro room la poradha time la I was still crying. And I told daddy it's not working. I need to speak to Adi sir. He said definitely you should speak. ஈவினிங் போயிட்டு சார் கிட்ட கொஞ்சம் விடுங்க. ராஜா வாஸ் தேர். ஸோ ராஜாலாம் வெளியில் விட்டுட்டு ஐ டோல் டைரக்டர்ஸ் ஐ நீட் டு ஸ்பீக் டு யூ. ஸோ சொன்னேன் சாருக்கு தட் சார் இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு எனக்கு லைக் வி ஆர் நாட் சிங்கிங் அண்ட் யூ ஆர் வெரி புஷி அண்ட் ஐம் டோட்டலி ட்ரெயின். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ஐ டூயிங் ஹியர் அண்ட் ஆல். சார் சொன்னாங்க தட் வை டோன்ட் யூ another 2 days do what I'm asking you and I'll show you the rush. அது ஓகே சரி ஃபைன். ஐ செட் ஃபைன் ஐல் டூ இட். அது நான் 2 days பண்ணிவிட்டு ஐ சா த ரஷஸ், லைக் த ஸ்டார்டிங் 10-15 days பண்ணுறது ரஷஸ். ஐ சா இட் வாஸ் கன்வின்சிங். இட் வாஸ் ஸோ கன்வின்சிங். நான் நினச்சேன் ஓகே சார் இஸ் லைக் ரியலி டூயிங் அ கிரேட் ஜாப். பட் என்னன்னா he never stop like he never stopped pushing us. நான் மட்டும் தான் கிடையாது, இந்த படத்துக்கு எல்லா டெக்னீஷியன்ஸு except music director I think everybody, I'm sure all the technicians have the same அதே கதை இருக்கும். பட் அவங்க சொல்லலை, நான் சொல்கிறேன். அண்ட் மார்னிங் வந்து அப்புறம் எல்லா லைக் ஆல் டெக்னீஷியன் மூஞ்சின்னு அப்படி பெயினில் இருக்கும் போது he will sir நான் மார்னிங் அதிரூபம் சார் கம் ஒரு செட் என்ன சார் குட் மார்னிங். ஐ செட் குட் மார்னிங். கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணோம் இல்லையா பெயின்ல எல்லாம் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார். ஓகே டுடே சீன் லைக் திஸ். யா அரே ஓகே ஃபைன். அண்ட் யார்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிரூபம் சார்ஸ் ரூல்ஸா செட்டில் நோ மொபைல்ஸ், யூ cannot talk to like you cannot talk to anybody except your family, and joke பண்ணக்கூடாது, only on the character. And நானும் சாந்தனும் அப்புறம் இன்டர்வல் அப்புறம் வாட் எவர் த சீன்ஸ் வி நெவர் ஸ்போக். ஒரு மார்னிங் கூட ஃப்ரம் லாங் குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு ஒரு உட்காந்து பேசவே கிடையாது. அண்ட் இஃப் யூ டாக் ஆல்சோனா டைரக்டர் சார் வில் லுக் வாட் யூ கைஸ் ஆர் டாக்கிங். ஐ சொன்ன சார் சீன் பற்றி தான் பேசுகிறோம். ஓகே ஃபைன். And phone பண்ணது கூட if I want to call my mother, he has the screen script in his hand. ஃபோன் பண்ணது யார்கிட்ட பேசுறீங்க? அம்மா கிட்ட. ஓகே ஓகே ஃபைன். அப்படியே உட்காந்து எனக்கு பார்த்துட்டே இருப்பாங்க, இப்படி பேசுறது அம்மா கிட்ட. So I have to tell my daddy, just tell mother that I'm fine and I love you. Okay fine. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சு. And still it's not complaint, it's just a phase I gone through. And அந்த டைம்ல I was thinking whom I should talk. So I went to Raja. He is a very good friend of mine. He is. ஸோ அவங்கிட்ட போயிட்டு அவன் மூஞ்சி பார்த்தா நான் பாவமாக இருந்துச்சு. என்னோட ஃபீலிங்ஸே பாவமாக இருக்குது, அவன் மூஞ்சி பார்த்தா இன்னும் பாவமாக இருந்துச்சு. அண்ட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டே நான் ராஜாக்கை பார்த்தேன், நல்லா ஷர்ட்டு போட்டு ஷூஸ் போட்டு வெரி க்ளீன் மேன். எவ்ரிபடி ஹேஸ் டு பி. அவன் அப்படி தான் இருந்தார். ஒரு 10 நாள் ஹி வாஸ் வெரி க்ளீன், வெரி நைஸ். லைக் ஒரு கண்ணெல்லாம் ஒரு பார்த்த மாதிரி ஓகே இருந்துச்சு. ஆஃப்டர் சம் டைம்ஸ் ஹிஸ் ஷூஸ் டர்ன் இன்டு செப்பல். ஷர்ட்டில் 2 பட்டன் கிடையாது, பேண்ட் கிறிஸ்பியா இருக்கும். ஐ டோன்ட் நோ வெதர் ஹி புட் திஸ் லைக் சம் பட்டன்ஸ் அப்படியா. சாரி பட் இட்ஸ் த ட்ரூ. நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தாடி வளர்த்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஹேர்னா ஒரு 500 volt கரண்ட் கொடுத்த மாதிரி அப்படி ஸ்ட்ரெயிட் அப்படி இருந்துச்சு. அண்ட்
he has wrinkles on his eyes and forehead la frown irundichi, and I don't understand what. Na ketta kudikliya, no, like you didn't take a bath, and I'm not sure that avanga eduthaangala. I don't think so. For 10 days he never had a bath, I guess. So அப்படியே பெட்டில் இப்படி வந்தானா அப்படியே இருக்கும். ஸோ அந்த டைமில் கேட்ட கிளைமேக்ஸ் தான் நியர் கிளைமேக்ஸ் ஆஸ்ட் என்ன சிராஜா இப்படி இருக்க, உனக்கு நேற்று எத்தனை மணி பேக்கப்? 6 மணி, எனக்கு 2 மணி. ஓகே ஃபைன். ஸோ ஐ ரியலி ஃபெல் பேட் ஃபார் ராஜா, பட் ஹி நெவர் கிவ் எனர்ஜி. கொஞ்சம் பாவா ஃபேஸ் எடுத்து போட, உனக்கு தெரியுதா, இட்ஸ் வெரி ஐம் ஃபீலிங் ரியலி நாட் ஸோ குட், நாட் ஸோ எனர்ஜெட்டிக். வில் கீப் சே, நீ படத்தை பாரு, எப்படி உனக்கு காமிக்கிற பாரு. இதுதான் ஒரு ஐ திங்க் 50-55 days he was so confident that இந்த படத்துக்கு நான் உனக்கு எப்படி காமிக்கிறேன்னா பாரு, நீ பாரு, அதுதான். And I think he proved it. He's a very hard-working person. Sorry that I pulled a joke on you, but இது உண்மைதான். He's a very sweet friend, sweet person. And I want to thank Vishu sir for சத்தியம். நம்ம எவ்வளோ பெயினில் போயிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும், அவங்க கூட அப்படி தான் இருந்துச்சு. பட் he was very confident every day, success. I said yes, success. And all the cast and crew ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் நினைக்காதீங்க நான் டைரக்டர் சார் பற்றி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ நோ த மூமெண்ட் த ஃபிலிம் வில் ரிலீஸ், எனக்கு ஒரு கிளாப் ஒரு லைக் அப்ரிசியேஷன், என்கரேஜ்மெண்ட் எல்லாம் நான் சார் கிட்டே தான் டெடிகேட் பண்ணுவேன். பிகாஸ் ஐ நோ ஹீ ஹேவ் டன் த ஜஸ்டிஸ். ஸோ அதை நான் இப்போ சொல்லலை, ஜஸ்ட் ஐ டோல் தட் வாட் ஐ கான் த்ரூ திஸ் ஃபிலிம், அதுதான் சார். அண்ட் ஜிவி பிரகாஷ், தேங்க்யூ ஸோ மச் தட் யூ ஹாவ் இந்த படத்துக்கு நீங்கள் வேற எடுத்து போயிட்டீங்க. ஸோ அந்த மியூசிக்கல் அண்ட் எவ்ரி திங், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார், தேங்க்யூ ஃபார் ரிலீசிங் அவர் ஃபர்ஸ்ட் சிங்கர். And Rajnikant sir, Talevar, thank you so much for inaugurating audio launch. Thank you so much everybody. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல இந்த படத்தை பற்றி நிறைய நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நானும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் மை ப்ரொடியூசர்ஸ், முதலே சொன்ன மாதிரி ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து, யார் என்ன கேட்டாலும் நோன்னு சொல்லாமல் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. என்னோடய கேமராமேன் ராஜா, அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் கோட்டி மாஸ்டர், அதுக்கப்புறம் இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ், இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஜிவி பிரகாஷ், ஒன்ஸ் அகேன் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஸ்ரீ சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு அதிரூபன் சார் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நான் இந்த கதைக்குள்ளே சேர்ந்தேன். அதுக்கப்புறம் கேமராமேன் ராசாமதி சேர்ந்தார். பட் நாங்கள் 3 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்போ ஒரு புது கலர் வந்துச்சு, எப்போ அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா அது ஜிவி பிரகாஷோட இசை உள்ளே வந்ததுக்கப்புறம். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்குமே லைஃப்பில் நம்ம ஒரு கட்டத்தில் எங்கேயாச்சும் சரிவுகள் இருக்கா, எங்கேயாச்சும் கஷ்டப்படுறோமான்னா நம்மளை புஷ் பண்ணுறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் வேணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம எல்லாரையும் புஷ் பண்ணுறது நம்மளோட ஃபேமிலி தான். எனக்கு என்னோடய அப்பா அம்மா, என்னோடய சிஸ்டர், என்னோடய என்டையர் ஃபேமிலி, இப்போ கடைசியாக என்னோடய லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்கிற என்னோடய ஒய்ஃப், எல்லாருமே ஒரு சப்போர்ட் எனக்கு எங்கேயுமே இருந்திருக்கு. பட் அதை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நான் நினச்ச ஒரு வெற்றி எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தருணத்தில் கூட நான் நல்லா வரணும்னு மனசார விரும்பின பப்ளிக் அண்ட் என்னை பற்றின நல்ல விஷயங்கள் மட்டும் பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் நண்பர்களாக உங்கள் எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இது அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு நடிகருக்கும் கிடைக்காது. ஒவ்வொரு நடிகர்களுக்கும் அந்த ஒரு வெற்றி ஒரு படத்தில் மிஸ் ஆச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே இருக்கிற அந்த மவுஸ் குறைஞ்சு அப்படியே காணாமல் போயிடுவாங்க. பட் நான் எதிர்பார்த்த ஒரு வெற்றி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிடைக்கலனா கூட, என்னை ஆரம்ப காலத்தில் என்னை எந்த லெவலுக்கு என்னை தூக்கி வச்சிங்களோ இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஒவ்வொரு படமும், அந்த படம் ஓடுதோ இல்லையோ, என்னை என்ன அதே ஸ்டாண்டர்டில் அதே மரியாதையில் என்னை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். அண்ட் அன்னைக்கு என்னோட ப்ரீவியஸ் படத்தோட ஆடியோ லான்ச்சில் விஷால் சொன்னார், இந்த மாதிரி விஷால் படம் ஜெயிச்சா விஷால் ஜெயிச்ச மாதிரி, ஆர்யா படம் ஜெயிச்சா ஆர்யா படம் ஜெயிச்ச மாதிரி, ஒவ்வொரு நடிகருக்கும் அந்த மாதிரி தான். பட் சாந்தனு ஜெயிச்சா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை ஜெயிச்ச மாதிரி. ஏன்னா அவ்வளோ பொறுமை இருக்குது அந்த பையனுக்கு, அவ்வளோ டேலண்ட், அவ்வளோ டெடிக்கேஷன். இந்த பையன் ஜெயிச்சா இந்த என்டையர் சினிமாவை ஜெயிச்ச மாதிரி நான் மனசார விரும்புகிறேன். இந்த பையன் கண்டிப்பாக இனிமேல் இந்த பையனுக்கு எல்லாமே மாறும் அப்படின்னு. ஸோ இத்தனை பேரோட பிளெஸிங்ஸ் இருக்கும் போது இப்போன்னு மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் நான் டெடிக்கேட்டடாக அந்த ஹார்ட் ஒர்க் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பட் அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டோனாக நான் பிலீவ் பண்ணுற படம் முப்பரிமாணம். நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கண்டென்ட்
இந்த கண்டென்ட்டை கொண்டு வந்த இயக்குனர் அதிரூபனுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்லேயே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் நான் முப்பரிமாணமாக தான் சொல்லுவேன். அண்ட் முப்பரிமாணமில் ஸ்டார்ட் பண்ணி இனிமேல் நான் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கேங்கிறது நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். நான் என்ன மாதிரி கதாபாத்திரம் பண்ணணும், என்ன மாதிரி கதைகள் பண்ணணுங்கிறது நான் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கேன். அண்ட் ஒரு விஷயம் அதிரூபன் அவர் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு விஷயம் மாற்றினார். நீங்கள் வந்து ஒரு ஹீரோ இல்லை, நீங்கள் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னாரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்து இனிமேல் நான் பண்ணுற எல்லா படங்களும் நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் நான் மூவ் பண்ண போகிறேன். பிகாஸ் தட் இஸ் ஒன்லி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இன்னைக்கு வந்து மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே மாறிடுச்சு. எல்லாருமே வந்து அந்த ஓவர் த டாப் ஹீரோஸ், மாஸ் ஹீரோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது வரும். இட் வில் ஹேப்பன் ஓவர் நைட். திடீர்னா வந்து ஒவ்வொரு ஹீரோக்கு நடக்கும் அது. பட் அது வரைக்கும் நம்ம வந்து ஜெயிக்கணும்னா, மக்கள் மனசில் போய் இடம் பிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அவங்க எதிர்பார்க்குற ஒரு கேரக்டரைசேஷன், அவங்க பக்கத்து வீட்டு பையன் மாதிரி அவங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் ஒருத்தர் யாரு அதை ரெப்ளிகா பண்றாரோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க மனசுல போய் உட்கார முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு கதாநாயகனா அவங்க மனசுல போய் உட்காரணுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இனிமேல் நான் பண்ற படங்கள்லாம் வந்து பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நம்ம லைஃப்ல நடந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காப்புல சாந்தனு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ல ஆரம்பிக்கணும். ஸோ என்னோட கேரக்டரைசேஷன்ஸ் இனிமேல் நான் செலக்ட் பண்ண போற கதைகள் இனிமேல் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஒரு நல்ல டீமோட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நல்ல டீமும் இந்த படத்தை வந்து ஒரு அருமையான ஒரு படமாக கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னு நான் சொல்ல வந்தது வந்து ஒன் மோர் திங், என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இஸ் பப்ளிக் அண்ட் ப்ரெஸ். நீங்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த சினிமா வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்காங்க. பிகாஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த மோஷன் போஸ்டர், வெற்றிமாறன் சார் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஜெயம் ரவி வந்து இந்த படத்தோட டீசரை வந்து ஆன்லைனில் ட்வீட் பண்ணார். அண்ட் இந்த படத்தை இந்த டீசரை வந்து அவர் ட்வீட் பண்ணது மட்டும் இல்லாமல் இது இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போனோன்னா எப்படின்னா, அது ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட படத்தோட தியேட்டரில் அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரஜினி சாரை விட்ட வேறு யாருமே இல்லை. ஸோ கபாலி வந்தப்போ நான் தானு சார் கிட்ட போனேன். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் அப்படின்னா வந்து அது தானு சார் கொடுத்த படம். அண்ட் தானு சாரால் எனக்கு வந்து ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு. ஸோ தானு சார் கிட்ட போய் நின்னேன். அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து எது கேட்டாலும் வந்து அவர் எனக்காக வந்து பண்ணித்தராரு. ஒரு பையன் மாதிரி என்னை பார்த்துப்பாரு. ஸோ அவர்கிட்ட போய் கேட்டப்போ கபாலி படத்தோட இந்த டீசர் அட்டாச் பண்ண ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஆடியோ இது வந்து ரஜினி சார் கிட்ட கேட்ட உடனே இம்மிடியட்டாக அவர் கூப்பிட்டு இந்த படத்தோட டீசர்லாம் பார்த்தாரு ஃபர்ஸ்ட்டு. அவர் இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து உட்காந்து முதல்ல கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்ரிக்டாக உட்காந்துருந்தாரு. உட்காந்துட்டு சரி லைட்டாக ஜஸ்ட் ஒரு சாங் காமிச்சிட்டு ஒரு டீசர் காமிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாங்கை ப்ளே பண்ணோம். அதுக்கப்புறம் டீசரை ப்ளே பண்ணோம். டீசர் ப்ளே பண்ணோன்னே அவர் தெரியும்ல இப்படி தான் அப்படியே உட்காந்துருப்பார். இப்படி உட்காந்துருந்தார். டீசர் அப்படியே ஃபுல்லாக முடிஞ்சார். ஃபுல்லாக முடிச்சோன்னே நைஸ் 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 ஒன்ஸ் மோர் பார்க்கலாமா அப்படின்னாரு. சார் தாராளமாக சார், நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் அதை ப்ளே பண்ணோம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஏன் இந்த படத்தில் எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா, ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இப்போ அவரை மாதிரி ஆளுங்களாம் வந்து சும்மா சொல்லணுங்கிறது வந்து அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் உண்மையிலேயே மனசாக அவர் பார்த்துட்டு அவர் வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தனியாக ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் ஒரு ஹாலில் வச்சு என்கிட்ட பேசினார். எனக்கு இந்த படத்தோட டீசர்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், எதுக்கு இவ்வளோ இந்த படத்துக்கு இன்வால்வ்டாக இருக்கீங்க, என்ன உங்களோட தோற்றம்லேருந்து எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு வித்தியாசமான கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியுது எனக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி வந்து இதெல்லாம் வந்து என்கிட்ட பேசினார். ஸோ இந்த ஆடியோ லான்ச் பண்ணி கொடுத்த ரஜினி சாருக்கு நன்றி. அண்ட் அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்க, ரஹ்மான் சார் இந்த சாங் வந்து எனக்கு லான்ச் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் அவரால் இந்த சாங் வந்து இன்னைக்கு பயங்கர வைரலாக இருக்குது. அண்ட் அந்த சாங்கில் வந்து 27 ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் 2 பாயிண்ட்டுக்காக அங்கே வந்தாங்க. ஒன்று எங்கள் அப்பா மேலே இருக்கிற மரியாதைக்காகவும் என் கூட இருக்கிற நட்புக்காகவும் அங்கே வந்தாங்க. வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு நான் கிளம்பணும், நான் பிஸி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த லிரிக்ஸை படிச்சுட்டு அந்த சிக்னேச்சர் மூமெண்ட்டை கற்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த சாங் வந்து அவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அது 2 வெர்ஷனாக வேறு ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. வந்துட்டு சும்மா ஒரு லைன் பாடிட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு வெர்ஷன் என் கூட படத்தில் வர வெர்ஷனில் வந்து ஸ்கந்தா இருப்பார் அந்த பாட்டில். ஸோ இது வந்து ஒரு ப்ரோமோ வெர்ஷன் அவங்க ஷூட் பண்ணுறதுக்காக 2 வெர்ஷன் ஷூட் பண்ணோம், தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் ஷூட் பண்ணுற மாதிரி. ஸோ என் கூட ஒரு ஷாட்டில் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, ஸ்கந்தாவோட ஒரு ஷாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, அவங்க மட்டும் தனியாக என்னென்ன பண்ண முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு, அப்புறம் என்னென்ன லைன்ஸ் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் பாடிட்டு இவ்வளோ தூரம் பண்ணாங்க. இதில் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எல்லாரும் வந்து சாந்தனுக்காக ஏதாவது நாங்கள் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனசார ஒரு ஆசை அவங்களுக்கு. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். முப்பரிமாணம் என்னோட லைஃப்பில் இது வந்து ஒரு பெரிய ஜேர்னி. எனக்கு டைம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் அவ்வளோ நான் அதில் சில விஷயங்கள் பேசினதுக்கப்புறம் அவ்வளோ க்ளோஸாக நிறைய பேர் என்கிட்ட வந்தவங்கள ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து ஆர்டிக்கல் வந்தால் கூட இம்மீடியட்டாக எனக்கு அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அதே மாதிரி வந்து எங்கள் படத்தை வந்து
டீசர் வந்து கபாலி படத்தோட நாங்கள் பண்ணோம்னு சொன்னாங்க. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. எல்லா தேட்டர்ஸ்லேயும் முதல்ல போடுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நிறைய தேட்டரில் ப்ளே பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த படத்தில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 5-6 படம் வரைக்கும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா சாந்தனு பர்சனலாக நிறைய பேருக்கு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வந்து அவ்வளோ சப்போர்ட் எல்லா தேட்டர் ஓனர்ஸ் அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து முதல்ல நான் 2 பேருக்கு நன்றி சொல்லணும். என்னுடைய ஃபேமிலிக்கு, என்ன மாதிரி போராடிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா நிற்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட். ஏன்னா வந்து அதே மாதிரி வந்து ஒரு கனவு, இந்த கனவை வந்து நிஜமாக்குறதுக்கு வந்து முதல்ல ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர் நான் ஏன் ஒரு இது வார்த்தைக்காகவோ இல்லை ஒரு படம் எடுத்ததுக்காகவோ நான் சொல்லலை. நிறைய நான் கம்பெனிஸ் பார்த்துருக்கேன், நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஃப்ரீடமாக பண்ண விடுறதுன்றது ரொம்ப குறைவு. என்னோடய எந்த விஷயத்துலையுமே அவர் தலையிடலை. ஸோ ஒரு புது ப்ரொடியூசர் எவ்வளோ என்கரேஜ் பண்ண முடியுமோ, நான் எது கேட்டாலும் ஒரு சின்ன எமோஷன் ஆனால் கூட ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் அவர் வந்து உடனே வந்து சரி நல்லதுன்னா பண்ணுங்கள், ஏன்னா குவாலிட்டி தான் அது வந்து லாஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் வந்து கோல்டு பிஸ்னஸ்ன்றதுனால அவருடைய கடையிலேருந்து எல்லாமே ஒரு அவ்வளோ டிசிப்ளின்டாக நீட்டாக இருக்கும். ஸோ அவங்க 2 பேருமே பிரதர்ஸ் 2 பேருமே வந்து ரொம்ப சப்போர்ட். அந்த சோனு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக, நான் ஃபஸ்ட் மீட்டிங் அப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் டோட்டலாக இன்றைக்கி பார்க்கும்போது என் பிரதர், என்னுடைய ஒரு யங்கர் பிரதர் எப்படி இருந்தால் அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட். ஏன்னா ஒரு 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 அப்படி ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு புல்லட் மாதிரி நம்ம ஃபயர் பண்ணால் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவார். நான் இவங்க வேணும் அப்படின்னு சொன்னேன்னா அன்றைக்கி நைட் அண்ட் டே போராடி யாராக இருந்தாலும் போய் நிற்பார். எத்தனை முறை நிறைய அவாய்ட்லாம் நடந்தால் கூட போய் நின்று திரும்ப அதை கொண்டு வந்தார். ஸோ இந்த படத்துக்காக அவங்க சொன்ன மாதிரி நிறையா கஷ்டப்படுத்தியிருக்கோம். அது எல்லாமே அவங்களுக்காக தான். ஏன்னா வந்து ஒருத்தரும் சொல்லுவாங்க யார் ஹீரோ இந்த படத்தில் அப்படின்னு. நான் சொல்லும்போது அவரா அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக இதுவாக சொன்னவங்க கூட இப்போ ஃபர்ஸ்ட் லுக் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ பேரும் பர்ஃபெக்டாக இருக்கார் அவரா இது அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ சாந்தனுவோட ரோல் வந்து இந்த படத்தில் என்னுடைய டைரக்ஷன், என் டீம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க பசங்க, என்னுடைய டீம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ இது எல்லாருமே தான் ஒரு டீம். எனக்கு குட்டி, ராஜா, அப்புக்குட்டி எல்லாருமே எனக்கு டோட்டல் என்டையர் டீம் வந்து எனக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆக்சுவலி, ஒர்க்குன்றதை தாண்டி. சாந்தனு வந்து அவருடைய ஒன்ஸ் அவரை வந்து நிறைய, ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுறதுன்றதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க உடன்படணும், அதுக்கு நிறைய ஒத்துழைக்கணும். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இது. ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பு அது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். சிருஷ்டி டாங்கே வந்து நிறைய ஹீரோயின் கிட்ட இந்த கதையை சொல்லும்போது, டாப் மோஸ்ட் ஹீரோயின் கிட்ட சொல்லும்போதெல்லாம் கூட தயங்கினாங்க, யோசித்தாங்க. இப்போ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சாந்தன் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது. அவர் வெரி குட் பர்ஃபார்மர், டான்ஸர். அவருக்கு ஸ்கிரிப்ட் அமையல, சரியாக வரல, அது அவரோட மிஸ்டேக் கிடையாது. ஸோ ஒரு டைரக்டரோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது. அப்புறம் நான் நிறைய இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் ஓகே ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கேரக்டர் வந்து ஹீரோயினோட கேரக்டர், அது வந்து சரியான ஆர்டிஸ்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், அது நிற்காது. ஸோ இப்போ அவங்க சிருஷ்டி வந்து அந்த ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறத விட படம் பார்த்ததுக்கப்புறம், இப்போ படம் பார்த்தவங்க எல்லாருமே என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் வந்து, சாந்தனு எவ்வளோ சொல்கிறாங்களோ, ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட் லுக் வந்திருக்கு, டீசர் வந்திருக்கு, அவருடைய விஷயங்களெல்லாம் பார்த்துருக்காங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் சிருஷ்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து தெரியும். ஸ்கந்தா வந்து அவரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும், தம்பி ராமையா சார், அப்புக்குட்டி சார், ஃப்ளோரன்ஸ் சார், சோமநாதன் சார், ரேகா மேடம், எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெற்றி வந்து எனக்கு ஃப்ரெண்டு, வெற்றிமாறன், நிறைய ஹெல்ப் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லேருந்து அவர் தான் ஸ்கிரிப்டே பண்ண சொன்னார் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் அவர்கிட்ட 2-3 கதை பேசும்போது இந்த ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் எமோஷனாக கனெக்ட் ஆகும், ஸோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கைடன்ஸை பண்ணியிருந்தார். அப்புறம் அவர் தான் ஜிவிக்கு சொன்னார், கேளுங்க. அவர் கதை கேட்டதுக்கப்புறம் ஒரு 1 இயர் ப்ராசஸ் போச்சு. அதுக்கப்புறம் தான் படம் ஸ்டார்ட் பண்ணோம். ஜிவி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஃபஸ்ட் டைம் கேட்டோன்னே சொன்னார் ஒரே வார்த்தை, ஓகே பிரதர் நம்ம பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணுறேன், நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள், யார்கிட்டனா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அவர் இவ்வளோ பிஸியாக இருக்காருன்ற ஒரு ஆக்டராக இருக்காருன்னா அவ்வளோ ஒர்க்கு.
நைட் அண்ட் டே நான் எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் அரௌண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டேயில் நடிச்சிட்ருக்கேன், நைட்டில் வந்து மியூசிக் பண்ணி அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியான ஒரு பர்சன். சுற்றி வளைச்சலாம் இல்லை, இது வந்து ஸ்ட்ரைட் அப்படி ஒரு நேச்சர் உள்ள பர்சன். இந்த ஆர்ஆர்லாம் ரொம்ப எனக்கு நான் முதல்ல கதை படம் ஆரம்பிக்கும்போது சொன்னாங்க, நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டாக தானே பண்ணுறோம், அவருக்கெலாம் போகலாமா யோசிங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை இது வந்து எமோஷ்னலான ஒரு கண்டென்ட்டு, இதுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஜிவி பண்ணோம். ஸோ அவருக்கு அது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அந்த படத்தில் வந்து நாமுத்துக்குமார் சார், அவரோட இறுதி நாட்களில் அவர் கூட இருந்த அது ரொம்ப எனக்கு ஃபீலாக இருக்குது. ஏன் அவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பட் ஏன் நம்ம மீட் பண்ணோம், பேசாமல் மீட் பண்ணாமல் இருந்திருக்கலாமே. ஏன்னா அந்த கடைசி 3 மாதம் அவர் வீட்டுக்கு அடிக்கடிக்கு நான் போயிருக்கேன். ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைம் வந்திருக்காங்க, எல்லாருமே மேனேஜர், நானும் என்னோடய டீம். அவர் இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர், பட் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுமாதிரி கபிலன் சார், அவர் இப்போ ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். கபிலன் சார், யுகபாரதி சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பிருந்தா மாஸ்டர், பாபி மாஸ்டர், ஷெரீஃப் பண்ணியிருக்காங்க.